நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமா ஷூட்டிங்கில் இருந்தபோது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த ஒரு சுவாரஸ்யமான செயலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பரணி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது ஒரு காட்சி முடிந்து அடுத்த காட்சிக்காக லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஸ்டுடியோவின் நுழைவு வாயிலை நோக்கி உட்கார்ந்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு திடீர் என்று ஒரு அதிர்ச்சி. ஸ்டுடியோவின் கேட்டை திறந்து கொண்டு திமு திமு என 50-60 இளைஞர்கள் உள்ளே நுழைந்து சிவாஜி கணேசனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அடுத்தாற்போல் அந்த கூட்டத்துடன் வந்து கொண்டிருந்த மனிதரை பார்த்தவுடன் மேலும் அதிர்ச்சி. அண்ணே திரும்பி பாருங்க, அண்ணன் எம்ஜிஆர் 50-60 பேரோட வந்துகிட்டு இருக்கார் என்று சிவாஜியிடம் ஒருவர் சொல்கிறார். திரும்பி பார்த்த சிவாஜி கணேசனுக்கு அண்ணன் எம்ஜிஆர் ஏன் இப்போது இத்தனை பேருடன் இங்கே வருகிறார் என்று புரியவில்லை. அதற்குள் எம்ஜிஆரும் சிவாஜியை நெருங்கிவிட்டார். அண்ணே வாங்க வாங்க, எங்கே இவ்வளவு தூரம் என்றார் சிவாஜி. அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் தம்முடன் வந்த இளைஞர்களை காட்டி, தம்பி இவங்கெல்லாம் உங்க ரசிகர்களாம். நான் காலையில் இந்த ஸ்டுடியோவை தாண்டி போகிற போது இந்த இளைஞர்கள் ஸ்டுடியோவுக்கு வெளியே நிற்பதை பார்த்தேன். இப்போது நான் திரும்பி போகிற போதும் பார்த்தேன், வெளியிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அதான் தம்பியை சந்திக்கிட்டுமேன்னு உள்ளே கூட்டிக்கிட்டு வந்தேன். நான் வரவா என்று விடை பெற்றார் எம்ஜிஆர். அந்த ரசிகர்கள் புறப்பட்டு போன பின் சிவாஜி கணேசன் அவர்கள் தமாஷாய், என்னோட இந்த ரசிகர்களில் பாதி பேர் அண்ணன் எம்ஜிஆரின் ரசிகரா இன்னையிலிருந்து மாறிவிடுவாங்களே அப்பா என்றார். சிவாஜி ரசிகர்கள் என்று தெரிந்தும் சிவாஜியை அந்த இளைஞர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ததை மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பெருந்தன்மை என்பதா, ராஜதந்திரம் என்பதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.